அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினரை கண்டு ஓட்டம் பிடித்த அணில்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா இருக்கு இல்லையா, அதை கண்டித்து தாவேகா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தோட ஒரு அங்கம் தான் இது. நம்ம முதல்ல இருந்தே பார்ப்போம் என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு. வாங்க, முதலாவது பார்த்தீங்கன்னா தாவேகாவோட எழுத்து பிழையிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த கட்சியே எழுத்து பிழையிலேருந்து ஆரம்பித்த ஒரு கட்சி தான். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் இஸ்லாமியர்களின் உரிமைகளை மற்றும் சொத்துக்களை ஏதோ போட்டு வக்ஃபு மசோதா போடலை பாருங்கள். தயவு செஞ்ச அணில்களே, தாவேகா கட்சிக்குன்னு ஒரு தமிழ் வாத்தியாரை நியமனம் பண்ணி தொலைங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் அரசியல்லாம் பேசுங்க. விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு பொன்மொழி சொன்னாப்பில்ல, ஞாபகம் இருக்கா? ஆனால் போட்டு ஆற்ற வேணா தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் அசர்ற அளவுக்கு ஒரு பொன்மொழி சொன்னாப்பில்ல, ஞாபகம் இருக்கா? அதை அவங்க கட்சியுடைய ஆஃபீஸில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அணை போட்டு, அணை அப்படின்றதுக்கு நையில் இருக்கிற நாவை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆற்ற வேண தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது. அப்பா என்ன அழகாக தமிழ் பேசுகிறாங்க, என்ன அழகாக தமிழில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்படி ஒரு லட்சணத்தில் கட்சியை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகம், வெக்கமா இல்லை? இந்த லட்சணத்தில் 2026 தேர்தல் களம் டிவிகே விசஸ் டிஎம்கே தான் இருக்குமா? வெக்கமா இல்லை? சரி, அடுத்ததான் இந்த போராட்ட களத்துக்கு வந்த நம்ம புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவரு பேசின விஷயங்களெல்லாம் பார்ப்போம். இதுதான் முக்கியமான டாபிக். இது சம்பந்தமாக நேற்று விவரமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். இந்த ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சல்ல, ஏதோ பாம்பு புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் பார்ப்போமா? நீங்க யாரும் கட்டாதீங்கண்ணா. அந்த ஆளே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாப்புல, இவனுங்க கத்துல அதையும் மறந்துட்டாப்புல. ஐயோ பாவம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டத்தில் தங்களுக்கு புசி ஆனந்த் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். சே, இந்த அரசியல் எவ்வளோ கஷ்டமா இருக்குப்பா. இப்படி வெயிலில் நின்று என்ன கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் இந்த ஆள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அரசியல் அது இதுன்னு இறங்கி நம்ம உசுறு போகுதுடா. ஒரு கோஷம் போடுறது கூட ஃபோனை பார்த்து தான் கோஷமும் போடுறாங்க, பேட்டி கொடுக்கறதும் ஃபோனை பார்த்து தான் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே ஃபோனை பார்த்து தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன். அங்கே பண்ணையார் ஃபோனில் ட்வீட் போட்டே வாழுவாப்புல. இவங்கெல்லாம் கோஷம் போடுறதும் ஃபோனை பார்த்து கோஷம் போடுறாங்க. புசி ஆனந்த் என்னன்னா பேட்டி கொடுக்கறதும் ஃபோனில் பார்த்து தான் பேட்டி கொடுக்குறாப்புல. என்ன அரசியல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோடயா செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தானே செய்யறார்கள். அப்பா எவ்வளோ தெளிவாக அரசியல் பேசிட்டாப்புல. இந்த ஒரு லைனை பேசுனதை எடுத்துக்கிட்டு இந்த தாவேகா தற்குறிகள்லாம் எடுத்து போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. புசி ஆனந்த் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாப்ல. இதுக்கு அப்புறமா இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிருங்க. கருப்பு சட்ட திருத்தமா? வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தானே? இல்லை, நம்மளுக்கு ஒரு செகண்ட் குழப்பமா இருக்கு. கருப்பு சட்ட திருத்தமா
எதுக்கு போராடுறோம், அதில் என்ன பிரச்சனை, என்ன எது ஒன்றும் தெரியாது, வந்து நிற்கிறாங்க தெருவில். நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நெறியாளர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இது எந்த சரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிற பதிலை பாருங்க. அது அவங்களுக்கு சட்டம் எல்லாம் தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அது அவங்கள பாதிக்குது. சார், இந்த சட்ட திருத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பாதிப்பு இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன தைரியத்தில் ஒருத்தர் கட்சி தொடங்க முடியும்? எங்கேயோ இடிக்குதில்ல. இவரெலாம் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். இன்னும் என்னென்ன அறவைக்காட்டுத்தனமெல்லாம் பண்ண போகிறாரோ தெரியல. ஏற்கனவே பலூன் கதை. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் பற்றி பேச சொன்னால் எதுவுமே தெரியாது. அது அவங்களுக்கு தெரியும், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. உங்கள் சொத்தை யாராவது அபகரிக்க நினச்சா நீங்கள் சும்மா விடுவீங்களா? அவங்களோட சொத்தில் எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொத்து பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதுவே பலூன் பிரச்சனையை பற்றி பேச சொன்னால் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக பேசுவாப்புல. இவர் பேசுகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வக்ஃபு வாரியம் அப்படின்னா அடுத்தவங்க சொத்தை ஏதோ அபகரிக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. பாஜக காரங்க தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த வக்ஃபு வாரியம் அவங்களுடைய நிலம்னு சொல்லி நிறைய இடத்த சொல்லிக்கிறாங்க, அவங்க ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாஜக காரங்க தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். பாஜக காரங்க பேசுகிறத பாதியை பார்த்துக்கிட்டு, திமுக காரங்க பேசுகிறத பாதியை எடுத்துக்கிட்டு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தவங்களோட சொத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கலந்தடிச்சு பேசுகிறாப்புல. இவங்க கையில் தமிழ்நாட்டை ஒப்படைக்கணுமா மக்களே? என்னென்ன அலப்பறை பண்ணுறாங்க பாருங்க. பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி ஒன்று, இவர் பதில் சொல்கிற பதில் ஒன்று. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசர்ற அளவுக்கு அவரே ஒரு பதில் சொல்லுவாப்புல. உங்கள் வீட்டு சொத்தை வேற ஒருத்தவங்க பங்குக்கு கேட்டால் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சங்கிங்களோட குரல் அப்படியே இங்கே ஒலிக்குது பாருங்க. இப்படிப்பட்ட தற்கொலைகளையெல்லாம் எதிர்த்து நம்ம அரசியல் செய்ய வேண்டிய நிலை. இந்த புஷி ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரியே பத்திரிகையாளர்களெல்லாம் சந்திச்சா போதும், கட்சியை புஷாக்கி விட்டுட்டு போயிடுவாப்புல சீக்கிரத்தில். இவங்க கிட்ட இருந்து ஒரு பலூனை பிடுங்கி பாருங்க, போராட்டம் பயங்கரமாக வெடிக்கும். ஆனால் இதே வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஏதாவது பாயிண்ட் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க, ஒண்ணுமே வாயிலிருந்து வராது. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வியே நம்மளுக்கு பதிலா சொல்றாப்ல. அவர்களின் அறிவு செல்லுபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீக்கிரமா போகணும்ல, இல்லைன்னா 6 மணி வரைக்கும் கொண்டு போய் மண்டபத்தில் வச்சிருவாங்க. கைப்புள்ள வண்டி எடுறா ஓடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி ஓடுறாப்புல திருச்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, விஜய் அவர்கள் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே, அவங்க நார்மல் மனுஷங்க இல்லை, தற்கொலைகள். இந்த லட்சணத்தில் இவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் 8லேருந்து 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்குவாங்களாம். இது வீட்டுக்குள்ளே பனையூரில் பங்களாக்குள்ளே உட்காந்துருக்கிறவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு. பனையூரில் உட்காந்துருந்தா அறிக்கை விடுறதை பாதுகாக்கிறதுக்கு 8லேருந்து 11 பேர் கொண்ட பாதுகாப்பு குழு. அவரே பனையூரை விட்டு வெளியே வராமல் பாதுகாப்பாக தானே இருக்காப்புல, அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? இந்திய வரலாற்றிலேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நபருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்த சரித்திரம் சம்பவம் எல்லாம் பாஜகவையே சாரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்னை பட்டினம்பாக்கத்தில் தாவேகா போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பொறுத்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல. வேற ஒரு இடம் தர்றதா சொல்லியும் கூட தாவேகாரங்க ஏற்க மறுத்திருக்காங்க. இல்லை எங்களுக்கு இந்த இடம்தான் வேணும், நாங்கள் இங்கே தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால அனுமதி மறுத்திருக்காங்க. அதே இடத்துல போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க, காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றுக்கே சொன்னோம், இவங்க போராட்டத்துக்கு சரியாக அனுமதி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்றலாம் தெரியாது, அனுமதி வாங்காமல் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு அங்கே காவல்துறை கைது பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய அராஜகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்கன்னு நம்ம நேற்றுக்கே சொன்னோம்.
அதே மாதிரியே நடந்திருக்கு. அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணவே மாட்டீங்களா அனில்ஸ்? இவனுங்களோட உண்மையான நோக்கம் பாஜக அரசை கண்டிக்கிறது கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி நாடகம் போட்டுக்கிட்டு அதே நேரத்தில் அனுமதி வாங்காமல் போராட்டத்தை நடத்தி திமுக அரசு எங்களை ஒடுக்குது, மிதுக்குது, பிசுக்குது, நசுக்குதுன்னு சொல்லி வெளியில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அரசுக்கு மேலே ஒரு வீண் பழியை போட்டு திமுகவை வம்புக்கு இழுக்கணும். அதுதான் இவங்களுக்கு வேணும். இதை பண்ணுறதுனால என்ன ஆகுது பாருங்க, முக்கியமாக பாஜகவை கண்டிக்கிற ஒரு விஷயம் அப்படியே மடைமாற்றப்படுது. புரியுதுங்களா? மாற்று இடம் தரதா சொன்னாலும் எங்களுக்கு நாங்கள் இங்கே தான் நிற்போன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறது ஏன்? அப்படி நின்று அதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி மாநில அரசை எப்படியாவது குறை சொல்லணும். இவங்களோட நோக்கம் மத்திய அரசை கண்டிக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேக்காரங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க இந்த போராட்டத்தில். எதுக்கு அப்படின்னா தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் குட்டி அப்படின்றவர் கூட புகைப்படம் எடுக்க முயல்கிற போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு புகைப்படம் எடுப்பேன், நீ தான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்காங்க. உங்களுடைய ரசிக வெறி விஜய் கிட்ட தான் இருக்குன்னா கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கிட்டேயுமா இருக்கும்? இப்போ புரியுதா நாங்கள்லாம் ஏன் தற்குறிகள்னு சொல்கிறோன்னு? கட்சியோட ஒற்றுமைக்கும் இவங்களுக்குலாம் ரொம்ப தூரம் போல் இருக்குங்க. இவங்களுக்கு தேவையெல்லாம் விஜய் கூட ஒரு ஃபோட்டோ, மாவட்ட செயலாளர்கள் கூட ஒரு ஃபோட்டோ, அந்த முக்கிய ஆட்கள் கூட ஒரு ஃபோட்டோ, புசி ஆனந்த் கூட ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாத அளவுக்கு தற்குறிகள். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட வந்தாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ளேயே போராட்டம் ஆயிடுச்சு எல்லாமே. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா ப்ரோ நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க விஜய் ப்ரோ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் தாவேக்காரர்கள்லாம் போராட்டம் பண்ணுறப்போ காவல்துறையை பார்த்து தலதெரிச்சு ஓடி போன காட்சிகள் பார்ப்போமா? அதுதான் தலைவர் சொன்னார், என்ன சார் போராட்டம் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க எல்லாம் மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு. வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேறிய நிலையில் அதனை கண்டித்து தாவேகா தரப்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அமைந்தகரையில் எப்படி ஓடுறானுங்க பாருங்க, தலதிருச்சு. அப்பா இதுதான் சம்பவம் பண்ணி விட்டாங்க, நம்ம பசங்கள்லாம் சம்பவம் பண்ணி விட்டாங்க. இதுதான் சம்பவமா? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எவனுமே இப்படி ஒரு போராட்டம் நடத்திருக்க மாட்டான்டா டேய். இதை தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார் போல், நாங்கள் போராட்டம்னா என்னன்னு காட்டுறோம் இன்னும் 2 மாதத்தில். அது ஏன் அந்த 2 மாதம்? ஏன்னா ஒருவேளை இந்த வெயில் காலம் இல்லையா, வெயில் பட்டால் உடம்புக்கு ஆகாது போல் இருக்குது டெலிவருக்கு. அதனால டெலிவர் 2 மாதம் கழித்து தான் வெளியே வருவார் போல். அதுக்குள்ளே நடத்துகிற போராட்டங்கள் எல்லாமே இப்படி தான் ஓடி ஓடி பயந்து தெரிச்சு ஓடுவாங்க போல இருக்குது. இதுதான் சம்பவம். இதுதான் இவங்க சொன்ன போராட்டம்னா என்னன்றதை நாங்கள் காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இதுதான் போல இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு போராட்டத்தெல்லாம் நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அறிவு கிடையாது, கொஞ்சம் கூட கட்ஸ் கிடையாது, தெளிவான ஒரு புரிதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு இஷ்டத்துக்கு போகணும், விஜய் பின்னாடி போகணும். விஜய் எங்களுக்கு பிடிக்கும், தளபதிக்காக நாங்கள் உயிரையே கொடுப்போம். அவர் ஏதாவது 4 டயலாக் சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இப்படிலாம் 4 டயலாக சொன்ன உடனே கீழே இருந்து கீச் 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 கீச்சின்னு கத்துறது. ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ், சிம்பிள். இன்னும் அந்த ரசிகர் மன்ற மனநிலையிலே இருக்கானுங்க பாருங்க. காவல்துறையை பார்த்தோன்னா ஓடுறானுங்க. கட்சிக்காரங்க தானே, நின்று போக வேண்டியதானே, கைதாகி போங்க. இதை கூட ஃபேஸ் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ எதுக்கு தான் நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்தீங்க? ஐயோ, எதுக்கு போராடுறோன்னு தெரியாது, எதுக்கு வந்தோன்னு தெரியாது, எதுக்கு போகிறோன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன சட்ட திருத்தம், எதுக்காக நிற்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை, வக்ஃபு வாரியம்னா என்ன, வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம்னா என்ன, எதுவுமே தெரியாது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி, எதுவுமே புரியலைங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து இதில் வேறு டிவிகே டிஎம்கேன்னெலாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன நிலையில் இருக்காங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்களா, இல்லை கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு பேசுகிறாங்களா அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.